அனைவருக்கும் வணக்கம். கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன். இன்று செப்டம்பர் 2 உலக தேங்காய் நாள், வேர்ல்டு கோகனட் டே. 1998ஆம் ஆண்டு வியட்நாமில் நடைபெற்ற இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவை தலைமையமாக கொண்ட ஆசிய பசிபிக் தெங்கு குழும மாநாட்டில் செப்டம்பர் 2ஆம் தேதி உலக தேங்காய் நாளாக அறிவிக்கப்பட்டது. வறுமை குறைப்பில் உயிர் நாடியாக விளங்குகின்ற தெங்கு பயிரின் முக்கியத்துவம் தொடர்பாக மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதனை நோக்கமாக கொண்டு இந்நாள் அறிவிக்கப்பட்டது. தேங்காய் சதைப்பகுதியை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு நீங்கள் ஏராளமான நன்மைகளை பெற முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அளவோடு தேங்காயை எடுத்து வருவது ஆரோக்கியமான வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழியாக அமையும் என்பது மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. பொதுவாகவே நம் இந்திய சமையலை பொறுத்தவரை தேங்காயை சமையலில் அதிகமாக சேர்ப்பது உண்டு. தேங்காயில் ஏராளமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. தேங்காய் சதையில் உயர்ந்த கொழுப்பு மற்றும் கலோரிகள் காணப்படுகிறது. இதில் மாங்கனீசு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு, துத்தநாகம் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் உள்ளன. ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் தேங்காயில் காணப்படுகிறது. இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் உள்ளன. இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்திற்கு உதவுகிறது. செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. தேங்காய் சதையில் காணப்படும் வைட்டமின்கள் ஏ, டி, இ மற்றும் கே ஆகியவை குடல் பாக்டீரியாவை மேம்படுத்த உதவுகின்றன. இது உங்கள் செரிமான அமைப்பை மற்ற பிரச்சனைகளில் இருந்தும் வீக்கத்தில் இருந்தும் பாதுகாக்கிறது. தேங்காய் சதையில் காணப்படும் தேங்காய் எண்ணெய் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது. இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இது குறித்து மக்களிடையே ஆராய்ச்சி செய்தபோது ஆலிவ் எண்ணெய் சாப்பிட்டவர்களை விட தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொண்டவர்களின் கொலஸ்ட்ரால் அளவு ஆரோக்கியமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. தேங்காய் சதையில் உள்ள தாதுக்கள் மாங்கனீசு, இரும்பு, தாமிரம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை வெவ்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு முக்கியமானவை. எனவே உடல் எடையை பராமரிக்க நினைப்பவர்கள் தேங்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம். நன்றி.